Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள்ல கிடைக்கக்கூடிய நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பிரெட் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு பிரெட் மசாலா செய்யறதுக்காக நம்ம 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாங்க. இந்த பிரெட் மசாலா வந்துட்டு பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க 4 ஸ்லைஸ் பிரெட் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இப்ப வந்துட்டு இந்த மாதிரி பிரெட் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்ததா வந்துட்டு அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை எல்லாம் வந்துட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. பிரெட் எல்லாம் இப்ப உள்ள சேர்த்தாச்சு. இத வந்து இப்ப நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உங்க வீட்ல பிரெட் மசாலா செஞ்சு பாருங்க. நமக்கு ரோட் சைட் கடைகள்ல கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லயே இருக்கும். நம்ம நினைச்ச டைம்ல போய் சாப்பிட முடியாது ரோட் சைட் கடைகள்ல. அப்படி இருக்கிற சமயத்துல உங்க வீட்லயே வந்துட்டு நீங்க ரொம்ப சூப்பரா இதை ரெடி பண்ணி சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, பிரெட் டோஸ்ட் ஆயிடுச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. காரம் கம்மியா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 இஞ்சி துண்டு, 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கிராம்பு, சின்னதா ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்ப வந்து இதை நல்லா அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க, நல்லாவே அரைச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததா அடுப்புல வந்துட்டு இன்னொரு பேன் வச்சுக்கலாங்க. அதுல 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் நீங்க எண்ணெய் கூட ஊத்திக்கலாம். இது சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு அளவு சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டு இருக்கு. இந்த பிரெட் மசாலா செய்யறதுக்கு நமக்கு குறைவான டைம் தாங்க தேவைப்படும். வீட்டுல இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியா இருக்கும் இது. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இது அப்படியே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது கூட வந்துட்டு நீங்க 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இது ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை இதெல்லாம் போய் நமக்கு நல்லா வந்துடும். மூணு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு மேலால மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு வந்துட்டு இப்ப மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது அப்படியே எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பிளேட்ல வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பிரெட் எடுத்து வச்சிடலாம். இப்ப அப்படியே சர்வ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி பிரெட் வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து
செஞ்சு வச்சிருக்க மசாலா எடுத்து அப்படியே மேல ஊத்திக்கலாங்க. இந்த மாதிரி மேல அப்படியே ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி உங்க வீட்ல பிரெட் மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. இப்ப மசாலா ஊத்தியாச்சுங்க. மேலால வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேல நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற பிரெட் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பிரெட்டுக்கு மேலயும் அப்படியே மசாலா சேர்த்துக்கோங்க. எவ்வளவு வேணுமோ அவ்வளோ மசாலா ஊத்திக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா வேணும்னா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி சேர்த்திருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டோம்னா. மேலால அப்படியே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர். வெங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அதுக்கு மேல அடுத்ததான் மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா கருவேப்பிலை தலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. மேலால அப்படியே கொஞ்சமா மிக்சர் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த பிரெட் மசாலாவை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்ப அப்படியே எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாங்க. ரொம்ப சுலபமான முறையில நம்ம வீட்லயே ரோட் சைட் கடைகளில் கிடைக்கிற மாதிரி பிரெட் மசாலா ரெடி பண்ணியாச்சு. இத உங்க வீட்லயும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.